அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் 39 தொகுதிகளுக்கான பார்வையாளர்களை தற்பொழுது தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 57 IAS அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பார்வையாளர்களாக செயல்படுவார்கள் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரிக்கு மட்டும் 3 பேர் பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது ஜூன் 4 நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பார்வையாளர்களை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது வரை 39 தொகுதிகளுக்கு 57 IAS அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை உட்பட 16 தொகுதிகளுக்கு தலா 2 பார்வையாளர்களும், கன்னியாகுமரி தொகுதிக்கு மட்டும் 3 பேர் பார்வையாளர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் என்பது கடந்த ஏப்ரல் 19 நடைபெற்றது. இந்த நிலையில் தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் வாக்கு பெட்டிகள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு, வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பலப்படுத்தப்பட்ட அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான தயாரான ஏற்பாடுகள் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூன் 4 நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 57 IAS அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக நியமனம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.